டிஃபைன்ட் ஜாலைன் வேணுமா? ஃபேஸுக்கு இல்லை, டிராயிங்க்கு. எனக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு நிம்மதியாக கொடுங்க போதும். 15 டேஸில் என் கூட சேர்ந்து லூமிஸ் மெத்தட் கற்றுக்க போகிற சீரீஸில் இன்னைக்கு டே 4. இந்த 3 டேஸில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. சைட் பிளேன், வியூ, சென்ட்ரல் லைன், ப்ரோ லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த 3 டேஸ்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குங்க. ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. ஐ மீன் சைட் பிளேன், வியூஸ், சென்ட்ரல் லைன், ப்ரோ லைன் இது எல்லாம் டிரா பண்ணிக்கோங்க. சைட் பிளேன் கட் பண்ண இடத்துல ஜா லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜா லைன் டிரா பண்றப்போ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஜா லைனை ஸ்ட்ரெயிட் டவுன் பண்றது. ஜா லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் சின்ன ஈக்குவலா கனெக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன டிரா பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பா டிரா பண்ணாதீங்க. ஏன் இருந்தா என்ன? விண்டேஜ் தனுஷ் மாதிரி உங்களுக்கு ஜா லைன் வேணும்னா கண்டிப்பா ஜா கன்ஸ்ட்ரக்ஷனை தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இப்படிதான் வரும். ஒவ்வொரு வியூஸ்ல லைன்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபாலோவர்ஸே வர மாட்டேங்குது. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.